தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி, வாடிவாசல் படத்தோட ஹீரோயின் நடிகர் பிரபாஸோட கல்யாணம். இதை பற்றியெல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸில் பார்க்கலாம் வாங்க. பிரபு, கருப்பு, அன்பு, சிவசாமி வரிசையில் அடுத்த கதாபாத்திரம் உருவாக போகுது. ஆமாங்க, வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி மறுபடியும் சேரப்போகுது. விடுதலை 2 ரிலீஸ் ஆகி 25 நாட்களை கடந்த நிலையில் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான RS இன்ஃபோடெயின்மெண்ட் விடுதலை 2 படத்தை தொடர்ந்து எங்களோட தயாரிப்பில் இயக்குனர் வெற்றிமாறனோட 7வது படத்தில் நடிகர் தனுஷ் இணைந்துள்ளதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையில் மதிமாறன் புகழேந்தி டைரக்ஷனில் சூரியோட அடுத்த படத்தையும் தயாரிக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. வாடிவாசலுக்கு அப்புறம் தனுஷ் படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இவ்வளவு பிஸி லைனப்ஸ்க்கு மத்தியில் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி அப்டேட் ரசிகர்களுக்கு ஒரு பொங்கல் பரிசுன்னு சொல்லலாம். நடிகர் ஜெயம் ரவி தன்னோட பேரை ரவிமோகன் மாற்றிக்கிட்டாரு. இன்னிலிருந்து அவரை ரவி அப்படி இல்லாட்டி ரவிமோகன் கூப்பிடுங்கன்னு ஜெயம் ரவின்ற பேரில் இனி வரும் காலங்களில் கூப்பிட வேண்டாம்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த தகவலை ஒரு அறிக்கையாக அவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் துவங்கியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. இவர் நடித்த முதல் படமான ஜெயம் படத்திலிருந்து இவரை ஜெயம் ரவின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் வைபவ் நடிப்பில் உருவாகி இருக்கிற படத்தோட டைட்டில் போஸ்டரை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா கூட்டணியில் உருவாகி இருக்கிற ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில் கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸோட 16வது படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. படத்தோட டைட்டில் பெருசுன்னு வச்சிருக்காங்க. போஸ்டரை பார்க்கும்போது ஒரு வயசான ஆளோட இறுதிச் சடங்கை மையமாக வச்சு படத்தோட கதை இருக்கும்னு தெரியுது. அறிமுக இயக்குனர் இளங்கோராம் இயக்கிய இந்த படத்தில் வைபவ், சுனில், பாலசரவணன், ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. வாடிவாசல் படத்தில் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இணையலாம்னு தகவல் வெளியாகி இருக்கு. ரெட்ரோ படத்துக்கு அப்புறம் சூர்யா RJ பாலாஜி டைரக்ஷனில் தன்னோட 45வது படத்தில் இப்போ நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில் சூர்யா தன்னோட அடுத்த ப்ராஜெக்டாக வாடிவாசல் படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான பணிகள் பிப்ரவரி மாதம் துவங்க இருக்கிறதாகவும் படத்தை 2 பாகமாக எடுக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில் படத்தில் ஹீரோயினாக நடிக்க ஐஸ்வர்யா லட்சுமி கூட தயாரிப்பு நிறுவனம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றதாகவும் இந்த படத்தில் நடிக்கிற திட்டத்தோடு தான் ஐஸ்வர்யா லட்சுமி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிப்பில் உருவான சூதுகவும் 2 டிசம்பர் 13ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஹரிஷா, ராதா ரவி, கருணாகரன், MS பாஸ்கர், ரமேஷ் திலக் உள்ளிட்ட பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. படத்தை SJ அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சூதுகவும் பார்ட் 1 அளவுக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பொங்கலை ஒட்டி இந்த படம் ஜனவரி 14ஆம் தேதி ஆஹா தமிழ் OTTயில் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணவங்க எல்லாருமே பொங்கல் சாப்பிட்டுட்டு OTTயில் பாருங்கள். நடிகர் பிரபாஸோட கல்யாணம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும்னு அவங்க சித்தி உறுதியளிச்சிருக்காங்க. ஏற்கனவே பிரபாஸும் அனுஷ்காவும் லவ் பண்ணிட்டு வர்றதாகவும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதே நேரம் பிரபாஸோட சித்தி சீக்கிரமாக பிரபாஸ்க்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அனுஷ்கா மணப்பெண் இல்லைன்ற உறுதியான தகவலும் வெளியானது. இந்த நிலையில் ரீசெண்டாக ராம் சரண் கேம் சேஞ்சர் ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் பிரபாஸ் கல்யாணம் குறித்த தகவல் உண்மைதான், மணப்பெண் ஆந்திராவோட காணபவரம்ன்ற ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காரு. இதனால பாகுபலியும் தேவசேனாவும் சேருவாங்கன்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாம். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.